பெரிய உலக வல்லரசா அமெரிக்காவா, அதனுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பாம். அவங்களால இந்த ஈரானுடனான போர்ல 10 நாள் தாங்குற அளவுக்கான ஆயுதம் கூட இல்ல அப்படின்னு ஊடகங்கள் செய்திய வெளியிடுதாங்க. ஆனா, உக்ரைன் வந்துட்டு ரஷ்யா கூட 4 வருஷமா தாக்குப்பிடிக்கி. இந்த 10 நாள் போருக்கு தேவையான இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கான மிசைல் கூடயா இல்ல அப்படின்ற மாரியான சந்தேகம் அமெரிக்காவுக்கு எதிரா எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா, தாட் பேட்ரியாட் மாரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்செப்டார் மிசைல்ஸினுடைய அந்த புரொடக்ஷன் அப்படின்றது போர்க்காலத்தில் பயன்படுத்துகிற ஏவுகணைகளை விட கம்மியாக இருக்கு. இதனால் மிகப்பெரிய அளவில் மிசைல் தட்டுப்பாடு வளைகுடா நாடுகளுக்கு வந்திருக்கு. ஏன்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைலை எல்லாத்தையுமே வளைகுடா நாடுகளுக்கு யார் சப்ளை பண்ணுதாங்க அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா தான் செய்தாங்க. ஆனால் இந்த போர் நேரத்தில் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தாமல் அமெரிக்கன் கம்பெனிஸ் கம்மியாக வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பொருளுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கா, அதை அவங்க ரொம்ப குறைவாக தான் உற்பத்தி பண்ணுவாங்களாம். இப்படி எல்லாரும் உயிருக்கு பயந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக இன்டர்செப்டார் மிசைலை பயன்படுத்தும் போது வேல்யூவை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அமெரிக்க நிறுவனங்கள், இந்த ஒரு விஷயம் வளைகுடா நாடுகளுக்கு மத்தியில் அமெரிக்க ஆயுதங்கள் மீதான ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் 4 வாரம் நீடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுதாரு. ஆனால் 10 நாளுக்கு தேவையான ஆயுதங்களை வச்சுட்டு இந்த போரை எப்படி ஒரு மாதத்துக்கு நீட்டிக்க முடியும் அப்படின்ற கேள்வியை டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக எழுப்பியிருக்காங்க. அமெரிக்க இராணுவத்திலையும் சரி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட் மெம்பர்கள்கிட்டையும் சரி, இந்த போரை தொடர்றதுக்கான ஒரு விருப்பம் அப்படின்றது அவங்களுக்கு இல்லை. அதுலேயும் குறிப்பாக அமெரிக்க இராணுவத்தில் பெரும்பாலான பகுதியினருக்கு இஸ்ரேலுக்கு ஆக ஏன் அமெரிக்கா இந்த இடத்துல வீரர்களை இழக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமும் வந்திருக்கு. இப்படி பல நெருக்கடிகளுக்குள்ள டொனால்ட் ட்ரம்ப் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான மிசைல் தட்டுப்பாடெல்லாம் வரும்போது ஈரானினுடைய கை கல்ஃப் போரில் ஓங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அமெரிக்கா அவங்களுடைய ஆயுதங்களை வச்சு பல போர்களின் மூலியமாக டெமான்ஸ்ட்ரேட் காமிச்சு பிராண்ட் பண்ணுதாங்கல்ல, அந்த ஒரு பிம்பம் உடையிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக மாறிடும் உடனடியாக டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை வித்ட்ரா பண்ணலைனா அப்படின்னு எல்லா விதமான டிஃபென்ஸ் சார்ந்த வல்லுநர்களும் டொனால்ட் ட்ரம்ப்பை எச்சரிக்காங்க. இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓஹோ அப்படியா? ஆமாடி.